கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த 4வது லெந்து நாள் தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரினாலே ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மனிதர்களாகிய நம்ம எல்லாருக்குமே பல அடையாளங்கள் இருக்கு. இந்த அடையாளங்களை பல நேரத்தில் நம்ம கிட்ட இருக்கிற ஆவணங்களை வச்சு நம்மளால் நிரூபிக்க முடியும், அதை நிரூபித்து காட்டுறோம். அப்படிப்பட்ட அடையாளங்களில் ஒரு அடையாளம் தான் எதுனா நம்முடைய வீடு, நம்முடைய அட்ரஸ். நம்ம பெரும்பாலானவர்களுக்கு ஒரு முகவரி இருக்கு. ஒரு ஊர், ஒரு இடம், ஒரு கிராமம், ஒரு வீடு, இதெல்லாம் நம்மளுடைய அடையாளம். ஒவ்வொரு நாள் எழுந்திருக்கின்ற பொழுதும் இந்த அடையாளம் எல்லாம் நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்குது. நம்மளுடைய ஊரும், நம்மளுடைய வீடும், நம்மள வீட்டில் இருக்கிற மக்களும் எல்லாரும் பத்திரமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் பெரும்பாலும் நேர்றதில்லை. இந்த அடையாளமெல்லாம் இல்லாதவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இந்த அடையாளங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டு இருக்கிறவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இன்றைக்கு நாம் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, வீடும் அடையாளங்களும் இழந்தவர்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். கடந்த பல வருஷமாக ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் நடக்கின்ற போர்னால மக்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு இழப்பு என்னன்னா, தங்களுடைய வீட்டையும் தங்களுடைய முகவரியும் இழந்து அனாதையாக இந்த உலகில் தவிப்பது. கிட்டத்தட்ட 40 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்க யுக்ரைன் நாட்டில் தங்களுடைய வீட்டையும் அடையாளத்தையும் இழந்து முகவரி இல்லாமல், அடையாளம் இல்லாமல் இன்றைக்கும் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சரி, மனுஷங்களுடைய முகவரியை ஈஸியாக பிரிச்சிடலாம். கடவுளுக்கு எது முகவரி? கடவுளுடைய அட்ரஸ் எது? சங்கீதம் 24 1வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் கடவுளுடையவை. கடவுளுடைய முகவரியில் அமர்ந்து கொண்டுதான் மனிதன் பிரிவினைகளை பேசுகிறான். கடவுளுடைய முகவரியில் அமர்ந்து கொண்டுதான் மற்றவர்களுடைய முகவரியை மனிதன் பறிக்கிறான். மனிதனால் பாதிக்கப்பட்ட அனைவரும் இறுதியாக விரட்டி அடிக்கப்படுவது எங்கே என்றால், கடவுளின் முகவரிக்குத்தான் அவர்கள் விரட்டி அடிக்கப்படுகின்றார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ரோட்டோரங்களிலும் நடைமேடைகளிலும் அழுக்கான இடங்களிலும், இந்த உலகின் திறந்த வெளிகள் பல இடங்களிலும் வீடு இல்லாமல், அடையாளம் இல்லாமல் வாழ்கின்ற அநேக மக்களோடு ஒருவராக கடவுள் இருக்கலாம். நாம் கட்டி வைத்திருக்கின்ற பெரிய பெரிய மாளிகைக்குள் தான் கடவுள் இருக்கிறார் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இல்லை, வலி உண்மையிலே எங்கே இருக்கிறதோ, எங்கே இழப்பு அதிகமாக இருக்கிறதோ, எங்கே மக்கள் நிர்கதியாக நிற்கிறார்களோ, அங்கே கடவுள் இருக்கிறார். மனிதர்கள் தங்கள் முகவரிகளை எடுக்கின்ற பொழுது கடவுள் அவர்களுக்கு முகவரி ஆகிறார். ஆனால் கடவுளின் முகவரியை எந்த மனிதனாலும் எந்த நிலையிலும் எப்பொழுதும் பிரிக்கவே முடியாது. கடவுளுக்கு பல வர்ணம் அடித்து வலுக்கட்டாயமாக அவருடைய முகவரி மாற்ற நினைத்தாலும் கடவுள் வலி மிகுந்தவர்களோடு இருப்பதில் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார். அடுத்த முறை ரோட்டு ஓரமாக யாராவது இருக்கிறவங்கள பார்த்தோன்னா, வீடு இல்லாதவங்கள பார்த்தோன்னா, அழுக்காக இருக்கிற யாராவது ஒருத்தவங்களை பார்த்தோன்னா, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஒருவேளை அங்கே கடவுள் இருக்கலாம். கடவுளை தேடுவோம். வலி நிறைந்த இடங்களில், இழப்பு அதிகமாக இருக்கின்ற இடங்களில், மக்கள் நிர்கதியாக நிற்கின்ற இடங்களில் கடவுள் இருக்கிறார். அந்த கடவுளை நாம் தேடுகின்ற பொழுது இந்த உலகம் அழகாக மாறுகிறது. அந்த அழகான உலகத்தில் வாழ கடவுள் நம்மை வழி நடத்துவாராக. ஆமென்.